மெசஞ்சர் அண்ணா பெரிய அண்ணா கோஸ்கேவை கொன்னுட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னன்னு தெரியல, ஆனா அவர் பேர் ரெஜிஸ்டர்ல இருந்து காணாம போயிடுச்சு. இங்க பாரு நருட்டோ, எனக்கு என்னமோ தப்பாவே தோணுது. இதுல ஒரு நல்லது என்னன்னா, மா ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு பக்கத்துல தான் பொருள் வாங்க போயிருக்கா. நம்ம 2 பேரும் கண்டிப்பா சார். என்ன நடக்குதுங்க? நான் அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த போறேன். நான் உன்னதான் நம்புறேன். மா கிட்ட எப்படியாவது இந்த தகவலை தெரியப்படுத்து. ஓகே சார், நான் டெலிபோனிக் புல் வழியா இங்க வந்தேன். லார்ட் ஃபுகுசாக்கு ஒன்னு சொல்ல சொன்னாரு. அவங்களை இங்க வர வைக்கணுமா? இப்ப இந்த உலகம் பெயின் என்னங்கிறத உணரப் போகுது. ஆல்மைட்டி புஷ். என்ன நடக்குதுங்க? இல்ல எங்களுக்கு நாரட்டோ இனி ஒன்னு தேடி அலைய வேண்டியது தேவையில்லை. சமனிங் ஜூட்ஸு. 6 பேரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஊரை நாசம் பண்ணிருப்பேன். என் முன்னோர்கள் கனவை சிதைச்சிட்டாங்க. போதும், நிறுத்துறா. இந்த மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோகாகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. கமக்கீச்சி, சுனாடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போய். ஆனா எதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. கண்டிப்பா இந்த நேரத்துல இத பத்தி பேசுறது சரி கிடையாது. ஆனா நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாருடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. ககாஷி சென்சைய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி வச்சிருக்கீங்களா? ஓ அப்படியா? கிளம்பு காமக்கீச்சி. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நருட்டோ, உன் முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட உன்னோட நின்ஜுட்ஸு வேலை செய்யாது. ஓ அப்படியா? அவங்க பார்க்க முடியாத ஒரு அட்டாக்க நான் அதுல இருந்து நாம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். அப்ப நீ முழு சேஜா மாறிட்டியா? ஜிராயா சென்சேவை போல நீ வந்து ஜுட்சு முழுசா கத்துக்கிட்ட. என்னது ஜிராயா சென்சை? நான் இப்ப சொன்னேன். அதனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம மாஸ்டர் அமைதியை தான் விரும்பினாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. இங்க என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இந்த அழிவை உருவாக்குன? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? முதல்ல உன் வாயை மூடு. அது அற்புதம், அது விரிவடையுது. சமனிங் ஜூட்ஸு. தைதரசனதோட அர்த்தம் இப்ப புரியுது. இவ என்ன பேசினாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. சரி, இப்போ இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? எதுவுமே வேலைக்கு ஆகலனாலும் நாம அதுங்களை எதிர்த்துதான் ஆகணும். மா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல? ரெனேகானோட பார்வையில் இருக்கிற ஒற்றுமையை எப்படியாவது உடைக்கட்டா. நான் சொல்றது கேளு. சேஜான் வின்ஸ்டைல் சாண்டர்ஸ். எங்க அவங்க? ரசிங்கான் பராஜ். ஒரு வழியா அவன் சிக்க போறான். ஓடுறியா நீ? இங்க பாரு நருட்டோ, சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு, நான் பண்றேன். என்னுடைய சேட் சக்கராவை நான் இன்னும் 2 தடவை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா இன்னும் 4 ரசன் ஷுரிக்கேனை தான் என்னால உருவாக்க முடியும். அவனை வர வச்சுட்டேன். நீ இப்ப அந்த ஜூட்ஸுவை வெளியே கொண்டு வா.
என்ன இதுக்கு வாய்ப்பில்ல. ஆட மறந்தே போயிட்டேன். இதுதான் அவனுடைய பவர். அவன்கிட்ட தான் அந்த திறமை இருக்கு. அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா வந்து நிக்கும் போது அந்த பெயின் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். இனி பேசி பிரயோஜனம் இல்ல. பின்னாடி நிக்கிறவன நாம எப்படியாவது முதல்ல போட்டு தள்ளணும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பாம்ஸ பயன்படுத்தணும். தயாரா? என்னையே ஏமாத்தி சேஜ் ஜூட்சு ரசிங்கான் பராஜ். இன்னும் 2 பேர் தான். ஏற்கனவே புகை கிளம்பின சமயத்திலேயே அவன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருக்கான். சரியான சமயம்தான். அவன் கிட்ட இவ்வளவு சக்தி வாய்ந்த ஜூட்ஸும் இருக்கா? நடுவுல இருக்கிற அந்த பெயினுக்கு துரத்திட்டு இருக்கிற சக்தி மறுபடியும் வந்துருச்சு போல. ஜோஜி சொன்னதை பாக்கும்போது பெயினோட முந்தைய ஜுட்ஸுக்கும் அடுத்த ஜுட்ஸுக்கும் இடையில வெறும் 5 செகண்ட்ஸ் தான் கேப் இருக்கு. மறுபடியும் ஆல் மைட்டி புஷ். சீஃப் டாட், இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பெயின் கூட நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். இல்ல இருங்க லேடி ஹினா, இப்ப இப்படி ஒரு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்றதால நருட்டோக்கு தான் நிறைய ஆபத்து இருக்கு. நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சாகணும். இப்ப இந்த கெஞ்சுட்சுவை பண்றதுக்கு அதிக அளவுல சேஜ் ஜூட்சு சக்கரா தேவைப்படும். அதனால இந்த ஜூட்ஸ் ஷேடோ க்ளோன் ஜூட்சு மூலமா அசையாம இருந்து அது இடது பக்கம் பார்த்துட்டு வலது பக்கமும் பார்க்க முயற்சி பண்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது. சண்டை போடுற இடத்துல என்னால 3 ஷேடோ க்ளோன்ஸ் தான் உருவாக்க முடிஞ்சது. இப்ப புரியுது. இருந்தாலும் நாம பொறுமையா யோசிக்கிறதுக்கு நமக்கு இப்ப நேரம் ரொம்ப இல்ல. சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. யுனிவர்சல் புஷ். இதோ இப்பவே இங்கே முடிக்க சொன்னது சரிதான். இங்க என்ன நடக்குது? பிரச்சனை என்னுடைய தான். அஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம், இப்பதான் புரியுது. இதுதான் இவனுடைய சக்தி. எனக்குள்ள இருக்கிற சேஜ் ஜூட்சு சக்கராவை இவன் உறிஞ்சுகிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா எங்களால கெஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியும். எனக்கு தேவை இதுதான். அசையாம ஒரே இடத்துல இருந்தாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். இத பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நேச்சர் எனர்ஜியை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சேஜ் ஜுட்சு சக்ரா. அந்த ஜுட்சுவை பயன்படுத்த நிறைய ரிஸ்க். அவ்வளவுதான். இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான். கீசர் சேஜ். இந்த கெஞ்சுட்சு என்ன ரொம்ப வெறுப்பேத்திருச்சு. இல்லப்பா, அவரை என்ன பண்ண? சரி இப்ப சொல்லு, இது உனக்கு கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்துருச்சா? 9 Tails. உனக்கு என்ன வேணும்? என்ன இந்த சூழ்நிலையெல்லாம் உனக்கு புரிய வைக்க என்னால முயற்சி பண்ண முடியும். ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னுடைய. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும். என்னுடைய மாஸ்டரை கொண்டு இருக்க. பேரழிவை ஏற்படுத்துற எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப? என்னோட நண்பர்கள், என்னோட வில்லேஜ், உங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்னாலதான் எங்க வில்லேஜும் இதே விதி அனுபவிச்சது. நாடும் ஊர்களும் போர்களமாச்சு. பெரிய பெரிய நாட்டோட போர்கள் அந்த இடத்துலதான் நடந்த ஒவ்வொரு முறையும் எங்க ஊர் மட்டும்தான் நினைக்கிறது ஒரே விஷயம்தான். நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது ஜெராயா சென்சே அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை தான். நம்ம 2 பேருமே இந்த வழி அனுபவிச்சதுக்காக போராடு. இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தையும் நான் பார்த்துட்ட எதிர்காலத்தையும் என்னால சொல்ல முடியும். கடந்த காலத்துக்கும் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிறது வெறுப்பு தான். இப்ப சொல்லு நருட்டோ, சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? என்ன பதில் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாக. அதுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த எல்லா பீஸ்டோட சக்தியும் வச்சு என்னால ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வெப்பன் உருவாக்க முடியும். இந்த ஊரை நசுக்கின சக்தியை விட அது பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். அது மூலமா வழியை ஏற்படுத்துற எல்லா போர் என்னால தடுக்க முடியும். இந்த வெறுப்படைஞ்ச உலகத்தை சமாதானத்தோட வழியில என்னால இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மறுபடியும் சமாதானம் உருவாகும். இந்த அழிவில்லாத வெறுப்பு, இன்னும் அதிக அளவுல வெறுப்பை உருவாக்குற இந்த சமயம் சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துலதான் இருக்கு. ஹேய்,
நான் உங்க எல்லாருக்கும் உறுதியா சொல்றேன், நானும் கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். நைன்டேல்ஸ்னா என்ன? ஓ லேடி ஹினாட்டா, நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நருட்டோ, இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர என்னோட முயற்சியை தப்புன்னு சொல்லுறிய? எதுவும் தெரியாம பேசாத. கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட முடியாது. நைன் டெயில்ஸோட சக்திகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. லார்ட் ஹியாஷி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவர் உன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்க. அந்த பையன் தானே? லேடி ஹினாட்டா, நீங்க அந்த பையன் கூட எல்லாம் சேரக்கூடாது. இப்ப நீங்க பயிற்சி எடுக்கணும். வாங்க போலாம். என்னாச்சு நிஜய்? அது ஜிராயாவோட சமனிக் ஃப்ராக் தானே? தேடலாம். ஒருவேளை உண்மையான பெயினை கண்டுபிடிச்சா. லேடி கட்சூயு, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நடந்த தாக்குதல்ல உயிர் பிழைச்ச கண்டிப்பா எல்லாருக்கும் சார், உதவி. நாங்க பாத்துக்கிறோம். நான் கடுமையா பயிற்சி எடுப்பேன். ஹினாட்டா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எங்க ஓட பேரம்பாவோ, எங்க கிட்ட மன்னிப்பு கேளு. கேக்குறத ஒழுங்கா கேளு. ஆமா, ஒழுங்கா கேளு. ஒரு விக்கெட் இருக்கு. உன் உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல எந்த வச்சிருந்தாங்க. பாதிப்பும் நல்லா ஏற்படுத்தல. கேட்டுக்கோ நரட்டோ, நீ இதுல தோற்கவே கூடாது. சும்மா தோண போதும், நிறுத்து. இவனை காப்பாத்ததான் வந்திருக்கியா? எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? தயவு செஞ்சு போடு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இந்த முறை நான் உன்னை காப்பாத்துற நருட்டோ. அதுல இருந்து என்ன மீட்டெடுத்ததே நீதான். சரியான பாதைய நீதான் எனக்கு காட்டியிருக்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ. எப்படியே போச்சுன்னா என்னால நருட்டோவை நெருங்க முடியாது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். நாகட்டோ, என்ன ஒரு வாட்டி ஹினாட்டா! உன்ன மாதிரி ஒரு முட்டாளால ஹோக்காகேவால ஆக முடியாது. க்ளோன், இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜுட்சு! விட மாட்டேன். உங்களை விட மாட்டேன். லேடி ஹினாட்டா, வாங்க போகலாம். லேடி ஹினாட்டா, ஆனா அவ என்ன காப்பாத்ததான் இங்க போதும் ஹினாட்டா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்து. நீ ரொம்ப வீக்க பெரிய பயந்தாங்கோலின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்கவும் வினோதமா உண்மை என்னன்னா, உன்ன மாதிரி மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு? நீ ரொம்ப பலவீனமானவளா இருக்க. அப்படி இருந்த எதுக்கு இவனை காப்பாத்த முயற்சி பண்ற? ஏன்னா அதுதான் என்னோட நெஞ்சாவே. இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அங்க தியாகமும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? நைன் டெயில்ஸோட உண்மையான சக்தி என்னோட வலிய உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. பரவாயில்லையே,
கடவுளே, என்ன ஆனா 6 டைல்ஸ் வெளியே கொண்டு வந்திருக்கான். லேடி கட்சுயூ, எல்லார்கிட்டயும் இந்த இடத்தை விட்டு போக சொல்லி இப்பவே சொல்லுங்க. இது நருட்டோவோட 9 டேல்ஸ் பவர். ஹினாட்டா அங்க போனப்போ பெயின் அவளை தாக்கிட்டான். நருட்டோவோட கண் முன்னாடியே ஹினாட்டா தாக்கப்பட்டு. சரி, இப்ப யாமட்டோ எங்க இருக்கா? நமக்கு தேவைப்படும் போது அவர் இப்ப இங்க இல்லையே. இந்த 9 டேல்ஸோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. Planetary devastation. Planetary devastation. நைன் டேல்ஸ் சிறப்புடிக்கிற முயற்சி இப்போ நிறைவடைஞ்சது. ஆனா எப்படி இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமா வலிக்குது. இந்த உணர்ச்சி எனக்கு பிடிக்கல. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. அப்படித்தான் அமைதியா இருந்து வேடிக்கை பாரு. அடச்ச, ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இல்ல, இப்படி நடக்க கூடாது. லார்ட் ஃபோர்த் ஹோகாகே. நருட்டோ, ஒரு நல்ல விஷயம். என்னோட மகன் இப்படி பெருசா வளர்ந்து நிக்கிறத பாக்க ரொம்ப ஆர்வத்தோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன நருட்டோ நான் கூப்பிட்டீங்க? என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதுல என்ன இருக்கு? உனக்கு அந்த பேரை வச்சதே நான் தானே. அது மட்டும் இல்ல நருட்டோ, நீதான் என்னோட மகன். உனக்கு அதுல சந்தேகமே தேவையில்ல. நான் தான் உன்னோட அப்பா. ஓவரா கத்திக்கிட்டு இருக்கான்ல, காதெல்லாம் கொய்யுங்குது. நம்ம வேற ஏதாவது அமைதியான இடத்துக்கு போவோமா? அப்பா, உங்க சொந்த மகன்னு கூட பார்க்காம எதுக்காக எனக்குள்ள 9 டேல்ஸ் அடைச்சீங்க? சுத்தி இருந்த எல்லாரும் என்ன பார்த்து பயந்து நடங்குனாங்க, இல்லனா துரத்துனாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. 16 வயசு ஆகுது. என்னால நீ நிறையவே கஷ்டப்பட்டிருக்க நருட்டோ. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் மன்னிச்சிரு. ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். 9 டேல்ஸோட பாதி சக்கரவை உனக்குள்ள அடைச்சு வச்சதுக்கான காரணம், உன்னால இந்த பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில தான். என்னோட மகன்ன்றதால அப்படி செஞ்ச 9 டேல்ஸ் அட்டாக்கு பின்னாடி பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் காரணம். மாஸ்டர் மைண்ட் அப்படினா இதுக்கு முன்னாடியும் 9 டேல்ஸை பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அட்டாக் பண்ணது அந்த பெயின் தான். அகாட்ஸ்கே சேர்ந்தவன் தான். எப்பவுமே ஒரு மாஸ்க மாட்டிருப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அவன் தான் பெயினை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். ஷினோபி கலாச்சாரம்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் யாராலையும் இங்க அமைதி எதிர்பார்க்க முடியாது. பெயின் அமைதிக்கான விடையை அவங்க கிட்ட கேட்டான்ல, அதுக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜுராயா சென்சேவை கொன்னது வேணும்னா அந்த பெயினா இருந்திருக்கலாம். ஆனா ஆழமா யோசிச்சா உண்மை என்னன்னு உனக்கே புரியும். ஒரு ஆர்டரே இல்லாத இந்த ஷினோபி உலகம் தான் பெயினை உருவாக்கி ஜுராயாவை கொன்னு இருக்கு. ஆனா பெயினை மன்னிக்க முடியாத என்னால எப்படி அதை செய்ய முடியும்? நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த கேள்விக்கான பதில நீதான் தேடி கண்டுபிடிக்க. உன்னால முடியுங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது பாரு, ஒரு அப்பாவா உன்னோட திறமை மேல முழு நம்பிக்கை வைக்கிறது தான் ஒரு அப்பாவோட கடமை. இந்த சீலை நான் இப்ப ரீபில் பண்ண போறேன். இன்னொரு வாட்டி இப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. ரொம்ப நன்றி அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற வழியே இல்ல, இதோட சைஸ் நான் அதிகரிக்கணும். அவன் அந்த 9 டேல்ஸை கட்டுப்படுத்திட்டானா? ஆனா அதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லையே. 9 டேல்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுல என்னுடைய சக்ரா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இவ ஏற்கனவே அந்த சேஜ் மோட்ல தான் இருக்கான். இவன் ரொம்ப பலசாலி. நம்ம வில்லேஜ் அந்த பக்கம் தானே இருக்கு. என்ன ஆச்சு? இதை செஞ்சது நீதான் நருட்டோ. 9 டேல் ஸ்டேட் தான் இதுக்கு காரணம். நருட்டோ, என்னாச்சு லேடி ஹினாட்டா? அகாட்ஸ்கே ஹிடன் லிஃப் வில்லேஜை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய காயங்களோட இங்க ஒரு தவளை படுத்து கிடக்கு.
எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? போதும் நிறுத்து. உண்மையான பெயின் இருக்கிற இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போ. முதல்ல ஜிராயா சென்சே, அதுக்கப்புறம் நீ. லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாமே திறமசாலிங்க. இந்த பேச்சுவார்த்தை இதோட முடிஞ்சது. சாவுனா என்னன்னு உனக்கு காட்டுற வரைக்கும் நான் போயவே மாட்டேன். அவ சேஜ் மூட பயன்படுத்தி என்ன ரிவர்ஸ் ட்ராக் பண்ணிட்டான். கம் ஆன், ஸ்மோக் பாம்ஸ். ஆல்மைட்டி புஷ். அதுக்குள்ள ஷேடோ ஷூரிகனை பயன்படுத்தி இன்னொரு ஷூரிகனை லான்ச் பண்ணிட்டான். இன்னும் 3 வினாடிகள் கழிச்சு மட்டும்தான் எனக்கு அடுத்த ஜுட்சுவை லான்ச் பண்ண முடியும். இங்க என்ன நடக்குது? இன்னும் 2 வினாடிகள் பாக்கி இருக்கு. ஷேடோ கிளவுன்ஸ பேக்கப்பா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இதை தாக்க பிடிச்சான்? நம்ப முடியல. முயற்சியை கைவிட மாட்டேன். ராசென்கான்.